யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ண நான் தான் இல்லை சார். ஆமா கண்டிப்பா. ஓகே. ஏய் சூர்யா, அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி அவங்கள கூட்டிட்டு வந்து நிப்ப? இது என் வீடு. நந்தினியோட ஃபேமிலியை கூட்டிட்டு வர்றதுக்கு நான் யார கேட்கணும்? ஹலோ, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவங்க இங்க தான் இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அவங்க இங்க தான் இருக்க போறாங்க. பாத்தீங்களா உங்க அருமை பையன் என்ன பேசிட்டு இருக்கான்னு பாத்தீங்களா? நான் அவளை காணோன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். தங்கச்சியை காணோன்னு அவளை தேடுறதுக்கு வழியை காணும். ஆனா ஏதோ ஒரு குடும்பத்தை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்க வைப்பானா? இதை நான் கேள்வி கேட்க கூடாது. கூட்டு வந்து என்ன உங்க கூடவா தங்க வச்சிருக்கேன்? அவங்க இங்க யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம என் கூட மாடியில தான் இருப்பாங்க. போதுமா? அத டிசைட் பண்றதுக்கு நீ யாருடா? நான் உன் தங்கச்சி அவங்க தான் கடத்திருக்காங்கன்னு சொல்ல வரேன். அவங்க முதல்ல உன் தங்கச்சி எங்க இருக்கான்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா இல்ல மாடிக்கு போகணுமா நான் டிசைட் பண்ணேன். எனக்கு யாரோட டிசிஷனும் தேவையில்ல. ஆமா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டா? சுரேகா காணாம போனதுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? தேவையில்லாமலாம் நீங்க வாய விடாதீங்க. நீ என்னடா சொல்றது? அதுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏண்டா இவ ஹாஸ்பிட்டல்ல போய் உட்கார்ந்திருப்பா. அந்த நேரத்துல சுரேகாவை யார் கடத்திருப்பாங்க? இவங்கள வச்சுதான் கடத்திருப்பா. அதுதான் சொல்ல வரேன். நான் கேள்வி கேட்க கூடாதா? டாடி, திஸ் இஸ் டூ மச். தயவு செஞ்சு சொல்லி வைங்க, இல்லனா நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சுந்தரவள்ளி, ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. என்னால இருக்க முடியாதுங்க. உங்களால என்ன பண்ண முடியும்? என் பொண்ணை காணோம், எனக்கு அவளை தேடி கொடுங்க. அதுதான் எனக்கு முக்கியம். மத்தவங்களெல்லாம் நான் சகிச்சிட்டு போயிட்டு இருக்க முடியாது. டேய் சூர்யா, உங்க அம்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ இவங்களை கூட்டிட்டு உள்ள போ. ஆல்ரைட் நந்தினி, இப்போ தாய்க்குள்ள சுயநனவாவே இல்ல. இங்க இருந்தோம்னா பிரச்சனை பெருசாக தான் செய்யும். பெட்டர் வா, நாம மேல போலாம். வாங்க எல்லாரும் மாடிக்கு போலாம். வாங்க 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 பாட்டி. வா. சரி வா. வாங்க. லக்கேஜ் எடுத்து வந்துருச்சுங்க. வாங்க வாங்க மேல போலாம். வாங்க போங்க 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 பாட்டி போங்க போங்க போங்க. சுந்தரவள்ளி, தயவு செஞ்சு கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இரு. நீ வா, உள்ள போலாம். வா. என்ன டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? பாத்தீங்கல்ல, அவன் திரும்ப ஆரம்பிச்சிட்டான். எல்லாமே அவனோட இஷ்டம் தான். யாரு என்ன மனநிலைமையில இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டான். அடங்காதவன். என் பொண்ணு காணோம்னா உங்களுக்கு எல்லாம் இது புரியவே போறதில்ல. ரஞ்சிதாவா? அக்கா, இந்த Dress எல்லாம் எங்க வைக்க? கபோர்ட்ல வச்சுக்க. கபோர்ட்லயா? இந்த கபோர்ட்ல வைக்கவா? இதுல தான் Dress இருக்கு. ஏய், அக்கா சொன்னது இந்த கபோர்டு. எதையுமே கவனிக்க மாட்டியா நீ? ஓ, நீ தான் கவனிச்சல. இதெல்லாம் சொல்லிருக்கலாம். இதுல தான வைக்க சொன்னாங்க. என்னடி வந்த இடத்துல ஒழுங்கா அதுக்குள்ள எடுத்து வைங்க. பாருங்க மச்சான், இந்த கபோர்ட் தான சொன்னாங்க. சரிடி, வைங்க. அம்மாச்சி வந்ததுல இருந்து இவன் என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கா. வைங்க. வை. பேஸ் மாப்ள கொடுங்க. நான் தான் மேல வைப்பேன். தள்ளி போ. எப்படி அத்தா சார்? ஏன் திடீர்னு இப்படி பண்ணிட்டீங்க? ஏன் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? தப்பா? நீங்களா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரொம்ப நன்றி சார். இத பாரு, நன்றி சொன்னா கொன்னுடுவேன்னு உன்கிட்ட சொல்லிருக்கேன். எதுக்கு இப்ப நன்றி எல்லாம்? அதை தவிர என்கிட்ட வேற எந்த வார்த்தையும் இல்லையே. இவங்களை பார்த்ததும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பேசாம இனிமே நிரந்தரமா இவங்களை இந்த வீட்லயே வச்சுக்கலாமா? அவ்வளவுதான், அம்மா ருத்ர தாண்டவம் ஆடிடுவாங்க. இல்லன்னா மட்டும் தாய்க்குளம் என்னைக்கு மாறி இருக்கு. அதெல்லாம் நீ கண்டுக்காத. இத பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு, அது போதும். ரொம்ப நன்றி அத்தா சார். இவங்க இன்னொரு தடவை இந்த வீட்டுக்கு வரவே வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இவங்க பாதுகாப்பா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நானும் அதை நினைச்சுதான் நந்தினி இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நமக்கு இப்போ திருடனை நினைச்சா கூட பயம் இல்ல சார். இந்த போலீஸை நினைச்சாதான் பயமே. இவங்களை போலீஸ்காரங்க எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிட்டே இருந்தேன். சாமி மாதிரி சரியான நேரத்துல என் குடும்பத்தை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. உங்களுக்கு நான் எப்படி... என்ன அது?
இந்த பாரு, இன்னொரு தடவை நீ நன்றின்னு சொன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். நன்றி கூட சொல்லக்கூடாதா? ஆ, நன்றி சொல்றேன்னா நீ என்ன பிரிச்சு பாக்குறேன்னு அர்த்தம். இவங்களும் என் ஃபேமிலி தான். இருக்கிற சூழ்நிலையில இவங்களுக்கு என்ன ஆச்சோன்னு நீ வரியாக கூடாது இல்லையா? அவங்களும் உனக்கு என்ன ஆச்சுன்னு தவிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? அதனால தான் 2 பேரையும் ஒரே இடத்துல வச்சிருக்கேன். ஓகே தானே?